பிறந்தது ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தது. ஸோ வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணால் கூட வந்து ஒரு பூசாரி கிட்ட கேட்டு தான் வந்து பண்ணுவாங்க. இவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கடவுள் முன்னாடியே இந்த உண்டியல் இருக்குது, இந்த உண்டியில் போய் எடுத்திருக்காங்க, அப்போ கடவுள் எதுவுமே பண்ணலையா? எந்த ஒரு விஷயத்தையும் அறிவியல் பூர்வமாக வந்து நம்ம யோசிக்கணும், அது கண்மூடித்தனமாக வந்து நம்பக்கூடாது. அப்போ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, the universe is expanded by the higher temperature and the intensity with the predefined force and the timing, the enforcement created by something, the force is அப்படின்னு சொல்லி فَمَن يُرِدِ اللَّهُ أَن يَهْدِيَهُ يَشْرَحْ صَدْرَهُ لِلْإِسْلَامِ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் வந்து சந்தோஷ், பழைய பேர். என்னோடய புது பேர் வந்து முகமது அர்சலான். நான் கோவை மாவட்டத்துலேருந்து வரேன். ஸோ ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். ஆனால் அஜித் எனக்கு ஒரு 5 நிமிஷமாக டைம் கொடுக்கும். ஏன்னா வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நான் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து எனக்கு மாற்றத்தை வந்து அது கொடுத்துச்சு. எதுக்காக அப்படின்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிறந்தது ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தது. ஸோ வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணால் கூட வந்து ஒரு பூசாரி கிட்ட கேட்டு தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன வயசுலேயே வந்து இந்த கோயில் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடாக இருந்தாலும் கோயிலுக்கு போகிறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா வந்து அந்த கோயில் இந்த சிலைக்கு முன்னாடி உண்டியல் இருக்குது, இந்த உண்டியல் வந்து யாரோ கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே இதாக போச்சு. என்னடா இது, நம்ம இவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த கடவுள் முன்னாடியே இந்த உண்டியல் இருக்குது, இந்த உண்டியில் போய் எடுத்திருக்காங்க, அப்போ கடவுள் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு எனக்கு ஒரு மனசு வருத்தம். அப்போ உண்மையான கடவுள்லாம் யார், சக்தி இல்லையா, அவங்க என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு மன வருத்தம் ஆகிச்சு. ஸோ காலப்போக்கில் இந்த விஷயத்தை மறந்துட்டு நான் என் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஆன்மீகம் இந்த விஷயத்தில் பெருசாக இல்லை. இப்போ வந்து நான் இங்கே பெங்களூரில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வேலை செய்யறதுனா டார்கெட் வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ணணும். அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணலைன்னா ஒரு மாதம் ஆகும், ஒரு மாதம் ஆகாது, அவங்க வந்து சத்தம் போடுவாங்க ஆளுன்னு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதம் ஆகலைன்னு போது மேனேஜர் திட்டும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கோயிலுக்கு போகலான்னு யோசிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்துட்டு படுத்து தூங்கும்போது மணி ஒரு 9 மணி இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து சுற்றி என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் மறந்து போச்சு. நம்ம இஸ்லாமியராக மாறிடலான்னு ஒரு எண்ணம் மட்டும் வருது. சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு நமக்கு இந்த எண்ணம் வருது, எதுக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு ஒன்றும் புரியல. சரி ஏதோ தேவையில்லாமல் நம்ம யோசிக்கிறோம், அதனால் வருதுன்னு சொல்லிட்டு நானும் அதை விட்டுட்டேன். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்னோடய இஸ்லாமிய நண்பர் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணியிருந்தார். எதுக்கு எனக்கு கால் பண்ணேன்னு சொன்னார். நான் கால் பண்ணவே இல்லைன்னா, இல்லை நீ கால் பண்ணால் தான் திருப்பி கூப்பிட்டேன்னு சொன்னார். அப்போ நான் ஃபோனை எடுத்து பார்த்தா ஒரு 3:30 மணி இருக்கும். அப்போ நான் வந்து அவருக்கு ஒரு 4-5 டைம் கால் பண்ணியிருக்கேன். அது எனக்கே தெரியல. அப்புறம் அவர் சொன்னார், நான் அந்த பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபோனை கட் பண்ண முடியல, இஸ்லாமியராக மாறணும்னா என்ன பண்ணணும்னு நான் அவங்ககிட்ட கேட்குறேன். அவர் என்ன சொல்ல, என்னடா பேசிகிட்டு இருக்க, சம்மந்தம் இல்லாமல் இஸ்லாமியராக மாறுறதுன்னா சாதாரண விஷயம். அது இப்போ இருக்கிற சூழ்நிலை இஸ்லாமியராக மாறணும், உனக்கு இழப்புகள் தான் ஜாஸ்தி, ஒன்றும் கிடைக்கவும் போகிறது இல்லை, பிரச்சனை தான் ஜாஸ்தி வரப்போகுதுன்னு சொன்னார். இல்லை எனக்கு வந்து ஈடுபாடு இருக்குன்னு சொல்ல, அவன் நீ வந்து ஆர்வக்கோளாறில் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அதனால் ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கோ, டைம் எடுத்துகிட்டு நல்லா யோசிச்சுட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லு அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சார்ஜ் போட்டு நான் குளிக்கிறதுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து திரும்ப அவர் கூப்பிட்டேன். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிவிட்டேன், இஸ்லாமிய மாறா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அவர் வந்து ஒரு நண்பரோட நம்பர் கொடுத்தாரு, அவர்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக நடந்து முடிஞ்சு ஒரு கரெக்டாக ஒரு 48 மணி நேரம் நான் வந்து அவர் வேலூரில் காயல்பட்டது எங்கேன்னு பார்த்துட்டு சொல்லணும்னு கடைசியில் விழுப்புரம் மறுவாழ்வு மையத்தில் வந்து ஒரு பேட்ச் முடியும் போது அங்கே போய் நீ இஸ்லாமியராக ஜாயின் பண்ணிக்கலாம், அஃபிடவிட்டில் போட்டாச்சு போகலான்னு சொன்னார். இப்போ ஆசிக் பாய் நம்பர் எனக்கு அனுப்பிவிட்டாங்க. ஆசிக் பாய் கால் பண்ணுறேன், அல்ஹம்துலில்லாஹ் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ் சொன்னார். நானும் பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறி எல்லாம் உட்காந்தாச்சு, பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். அப்போ வரும்போது ஒரு சிந்தனை போயிட்டுருக்கு, ரொம்ப வேகமாக ஒரு முடிவு எடுத்துட்டோமோ, நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வரேன். ஏன்னா வந்து நம்ம குடும்பம் இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்குது, நமக்கு பின்னாடி ஒரு சகோதரர் இருக்கார், அவர் நம்ம மாறினதால் அவருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா, ஏன்னா இஸ்லாம்லாம் மாறினா அவர் சாதாரண விஷயம் இல்லை, நடை உடை பாவனை பேச்சு உணவு பழக்க வழக்கம் எல்லாமே மாறிடும். அப்போது இது சரிதானான்னு பயங்கரமாக யோசிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கேன். சரி ஏதோ ஒன்று ஒரு நம்பிக்கையில் வந்தாச்சு. நான் ஒரு அட்ரஸ் சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, நான் அசர் தொழுகைக்கு போயிடுவேன், என்னுடைய நண்பர் வந்து ஒரு மாணவர் இருக்கார், அவர் உங்களை ரிசீவ் பண்ணிக்குவார் நிற்பாருன்னு சொன்னார். வந்து பார்த்தா வந்து அப்துல்லா பாய் நின்றுட்டுருக்காரு, முதல்ல பேசினார் அவர். என்னடா இது, ஏன்னா அப்துல்லா பாய் எனக்கும் சரியாக வந்து ஒரு 19 வருஷம் நாங்கள் 2 பேரும் நண்பர்கள். அவர் வந்து ஒரு என்னுடைய ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளில் என் கூட வந்து இருந்தவர். அப்படி இருந்த ஒரு நபரை வந்து அங்கே இருந்தார். அப்போ தான் அல்லாஹ் என்ன பண்ணுறாருன்னா, உன்னை வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அவர் அல்லாஹ் நாடியாச்சு வந்தாச்சு, நீ எதுவும் பயப்படாத, உனக்கு ஆல்ரெடி வந்து ஒருத்தரை நான் உனக்காகவே அனுப்பிச்சி வச்சுட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் வந்தாச்சு, வகுப்புகளில் படிக்க ஆரம்பித்தோம். ஸோ படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு காலையில் 4:55க்கு வாங்க சொன்னோன்னே எந்திரிச்சாச்சு, ஃப்ரெஷ்ஷாக போய்
ஒரு நாளை வந்து தொடங்கும் போதே ஒரு இறைவன் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்து நம்ம தூங்குறோம். நார்மலாக நம்ம எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவோம்னா ஃபோன் இருக்கும், ரீல்ஸ் பார்ப்போம், என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்ப்போம். ஆனால் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து பாங்க கேட்டுட்டு ஒரு இறைவனோட எண்ணத்திலே வந்து நம்ம தொழுக ஆரம்பித்து தொழுது முடித்த உடனே வகுப்பு காலையில் 5:45 5:50 வகுப்பு ஆரம்பிச்சிது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்கீதாவாக இருக்கட்டும், சீரா, இந்த வகுப்புகள்லாம் வந்து எடுத்தாங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அறிவியல் பூர்வமாக வந்து நம்ம யோசிக்கணும், அது கண்மூடித்தனமாக வந்து நம்பக்கூடாது. அப்போ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா the universe is expanded by the higher temperature and the intensity with the predefined force and the timing the enforcement created by something the force is அப்படின்னு சொல்லி நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன். அதாவது ரஷ்யாவுடைய விஞ்ஞானி வந்து அலெக்சாண்டர் லெமன்ட்ரே வந்து சொல்லியிருப்பார். அதாவது பெருவெடிப்பு கொள்கை வந்து இப்படி சொல்லியிருப்பார். இங்கே அஜ்ரத் வந்துன்னா தப்சீரில் வந்து நிச்சயமாக நாம், அதாவது 21வது சூறாவில் 30வது வசனம்னு நினைக்கிறேன், அதை நடத்தினார். நிச்சயமாக வானங்களும் பூமிகளும் இணைந்திருந்தன, இவற்றை நாம் தான் பிரித்து அமைத்தோம்னு சொல்லி சொன்னார். இதை கேட்கும்போது எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் நினைச்சு, என்னடா இது, குரானுங்கிற ஒரு மதம் சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம், அதில் இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் ஏன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்தடுத்து அவர் நடத்தும்போது திரும்ப 51வது சூறாவில் 47வது வசனம் சொன்னார். வானங்களை நிச்சயமாக நாம் ஆற்றலை கொண்டு படைத்தோம், அவற்றை நாமே ஆற்றலை கொண்டு விரிவாக்குவோராக்குவோம்னு செய்பவராக்குவோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது எனக்கு அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. எப்படி இந்த விஷயம் வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக இருக்குன்னு பார்க்கும்போது அஜரத்திட்ட கேட்கும்போது நிறைய விஷயம் சொல்கிறாரு. அதாவது ஒரு குழந்தை உருவாகும்போது சிந்தட்டிக் CPH4ங்கிற விஷயம் வந்து உடம்புல உருவாகும்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மருத்துவம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த குரானில் இருந்துச்சு. அப்போ அந்த குரானை வந்து ஒரு மத புக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறத விட்டுட்டு ஒரு அறிவியல் பூர்வமாக பார்க்குறதுக்காக நான் நிறையா படிக்க ஆரம்பித்தேன். அதுவும் முஜாஹித் ராஜரத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருடத்துக்கு மேலே அனுபவம் இருக்கிறதால ஒவ்வொரு சூறா இந்த மாதிரிலாம் நடத்தும்போது பார்த்திங்கன்னா இந்த உலக விஷயங்களோட ஒப்புமைப்படுத்தி சொல்லுவார். அப்படி பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உலகம் தோன்றின பெருவெடிப்பில் ஆரம்பித்து இப்போ சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ஸு, அலிகார் இயக்கம், முகமது அலி ஜின்னாவில் இருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அல் ஜசீராலேருந்து இந்த மாதிரி உலக விஷயங்கள் அத்தனையுமே வந்து அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது என்னாச்சுன்னா, ஏதாவது ஒரு நபர் வந்து தப்பு பண்ணாருன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணாருன்னு நம்ம நியூஸில் பார்க்குறோம். அதே ஒரு இஸ்லாமியர் தப்பு பண்ணாருன்னா அவர் இஸ்லாமிய தீவிரவாதின்னு தான் நமக்கு சொல்லி காமிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்டு வளர்ந்துக்கும் போது என்ன ஆச்சுன்னா, இந்த சர்வதேச ஊடகங்கள் வந்து நமக்கு இந்த விஷயத்தை சொல்கிறாங்கும் போது அந்த அரபுலக ஊடகங்களாக இருக்கட்டும் ஒரு முறையான எல்லா விஷயத்தையும் தெளிவாக பார்க்கணுன்னு ஆரம்பிச்சுது. அப்போ பார்க்கும்போது இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு இந்த விஷயத்தை கூட சொல்லலாம், இந்த தாலிபன்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு கூட நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லும்போது ஆமாம் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, இப்படி கொடுமை பண்ணுறாங்கன்னு. அப்போது அந்த விஷயத்தை பற்றி இந்த தெளிவாக படிக்கும்போது இந்த சர்வதேச உலகத்து அந்த போதை உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போதை மருந்து. அந்த விஷயம் வந்து மேக்ஸிமம் ஆப்கானிஸ்தானில் தான் கிடைக்கும். ஆனால் என்றைக்கு வந்து தாலிபன்கள் ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்றைக்கி முழுமையாக அதை ஒழிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. இந்த விஷயத்தை பற்றி யாருமே ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புரிய ஆரம்பிச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து இஸ்லாமியர்னு பார்த்து நமக்கு என்ன ஒரு ஐடியா கொடுப்பாங்கன்னா அவங்க வந்து கூட்டமாக இருப்பாங்க, கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, மாட்டுக்கறி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன விஷயம் ஆரம்பிச்சதுன்னா வந்து எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் இங்கே வகுப்புக்கு வந்துட்டு இருக்கும்போது வெளியில் வந்து ஒரு நபர் வந்து பலூன் ஊற்றிக்கிட்டு இருந்தார். நான் உள்ளே வந்து தொழுதுட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்து உள்ள சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்து தொழுதுட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வெளியே போய் என்ன விற்றார். ஸோ இந்த ரொம்ப சாதாரணமாக, அதாவது உலகமே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பெருசாக போராட்டமெல்லாம் ஆகி கிடைச்ச விஷயம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இவ்வளோ எளிமையாக வந்து ஒரு இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஆச்சரியமாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து நம்ம இந்திய ஜனநாயக நாட்டிலே இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுக்கணும்னா இப்போ தான் வந்துச்சு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து அஜரத்தில் சொல்லும்போது, அக்கீதா சொல்லும்போது பெண்களுக்கு சொத்துரிமை வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டாச்சு அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும்னா முதல் விஷயம் என்னென்னா அந்த பெண்ணோடைய சம்மதம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரதட்சணை வாங்கக்கூடாது, ஒரு ஆண் தான் மகர் கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், ஜக்காத்து கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லும்போது எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம ரொம்ப ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும் ரொம்ப விஷயம் பெருசாக இருந்துச்சு. ஸோ அந்த அக்கீதாவை படிக்கும்போது இஸ்லாத்தோட இந்த புரிதல் வந்து ரொம்ப அது பெருசாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது எங்களுக்கு அரபிக் வந்து எங்களுக்கு சத்தார் பாய் அஜரத் வந்து வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், மறுமை நாளில் வந்து இந்த உலக மக்கள் எல்லாரும் எழுப்பப்படும் போது எல்லாருமே அரபி மொழியில் தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு புரியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழி பேசிகிட்டு இருக்காங்க, அரபி மொழி எப்படி எல்லாருக்கும் தெரியும்னு, எல்லாரும் அங்கே அரபி மொழி தான் பேசுவாங்க, அது அல்லாஹ்வோட நாட்டம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது இருக்கிற வந்து மக்கள் எல்லாம் வந்து அரபி மொழி வந்து படிக்கிறது கஷ்டம்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழி பேசியிருக்காங்க, எப்படி எல்லாருக்கும் அரபு வரும்னு சொல்லும்போது
அவர் வந்து அந்த அந்த கிராத்துக்களை இந்த விஷயத்தை வந்து கிளாஸில் வந்து மொபைலில் அந்த வீடியோவை போட்டு அந்த சாங்கை வந்து கேட்க சொல்லுவார். அப்போ கேட்கும்போது அந்த மொழியே தெரியாது, இருந்தாலும் கொஞ்ச நாள் போக போக புரியாத மொழியோட அர்த்தங்கள் கொஞ்சம் கொஞ்சங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 60 நாள் வகுப்பு, ஜும்மா நாள் அன்றைக்கி லீவு. அப்போ நான் 2 மாதம் கணக்கு பண்ணாமல் 50 நாள் தான். இந்த 50 நாளில் வந்து அலிஃப் பாவே எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் குரானை வந்து முழுசாக கற்றுக்கல, ஓதக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து இங்கே படிச்சிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குரான் அந்த அரபி வகுப்பு வந்து படித்து முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம இங்கே இருக்கார், பாஷாபாய் இருக்கார், எல்லாருக்கும் ஒரு குரானை வந்து எங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இங்கே உமர் ஃபாரூக் அஜத் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நகைச்சுவை உடனோட ஒரு பாடி லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பாரு சீராவலாம். இப்போது இங்கே 60 நாளில் இந்த வகுப்புகள் எல்லாமே வந்து படித்து முடிச்சாச்சுக்கு. முடிச்சதுக்கப்புறம் நான் உமாயின் பாய்ட்டு கேட்டேன், உமாயின் பாய் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15-20 நாள் கொடுங்கப்பா, இன்னும் படிக்கணும்னு ஆசையாக இருக்கணும்னு. நிச்சயமாக படிங்க, அதில் எந்த ஒரு இது இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு இதை கொடுத்தாரு. அப்படி கொடுத்ததுக்கப்புறமா இருக்கட்டும், இந்த மறுவாழ்வு மையம் எங்கள் மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்த அன்னையிலேருந்து இன்றைக்கி பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோ ஜாஸ்தியாக இருப்பேன். ஏன்னா கரெக்டான டைமுக்கு சாப்பாடு, அவ்வளவு இதான சாப்பாடாக இருக்கட்டும். கேட்பாங்க வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள், அதை கொடுக்குறோம் அப்படின்னு எவ்வளோ கேட்பாங்க. இவர் நம்ம ஜமால் இருக்கார், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நோன்பு வைக்கும்போது சகர் சாப்பாடு நைட்டு 12-1 மணிக்கு வந்து கொடுப்பாரு வந்து. இவங்க அமீர் பாய் வீட்டில் இருக்கட்டும், இத்தனை பேர் வந்து பேர் சொன்னால் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அத்தனை பேர் வந்து எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. உடம்பு சரியில்லையா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ எங்கள் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 15 வயசுலேயும் ஒரு மாணவர் இருக்கார், 60 வயசுல ஒரு மாணவர் இருக்கார். 15 வயசு மாணவருக்கு அவருக்கு புரியுது மாதிரி வகுப்பு நடத்துவாங்க. 60 வயசு மாணவருக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த வகுப்புகளை வந்து நடத்தி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்குது. வெள்ளிக்கிழமை நாளில் வந்து இந்த பள்ளிவாசலாம் சுத்தம் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் வந்து நாங்கள் பின்னாடி மாணவர்கள் 5 பேர் இருக்கோம். நாங்கள் மரத்தை ஒன்று வைக்க சொன்னாங்க, மரம் வச்சு இந்த மரம் வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஸோ அல்லாஹ்வோட நாட்டத்தில் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய உறவுகளும் நிறைய மாற்றங்களும் கிடைச்சிது. இங்கே நிறைய சின்ன பசங்க அவங்களாம் இருக்காங்க, அந்த பாரி அவங்களாம் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அண்ணா நீங்கள் இங்கேயே இருங்கண்ணா போகாதீங்கண்ணா, இங்கேயே இருங்கண்ணா போகாதீங்கண்ணா. இன்ஷா அல்லாஹ் இப்படி ஒரு வாய்ப்பை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ விழுப்புரம் மறுவாழ்வு மையத்துக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன நிம்மதி வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மதத்திலும் தான் இறை தூதர் இருக்காங்க அப்படின்னு ரசூலா சொல்லிட்டாருன்னு பார்த்துங்கோ. ஒரு தும்முனா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள், கெட்ட கனவு கண்டா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லுங்கள், தூங்கும்போது சாப்பிடும்போது பஸ்ஸில் ஏறும்போது வண்டியில் ஏறும்போது இறங்கும்போது வீட்டுக்குள்ளே போகும்போது வீட்டுக்குள்ளே வெளியே ஏன் பாத்ரூம்குள்ளே போயிட்டு வரும்போது கூட வெளியே வரும்போது குஃப்ரானக்கன்னு சொல்லுங்கள். அப்படிங்கும்போது எப்பவுமே அந்த இறைவனுடைய ஒரு இணைப்பிலே இருக்கும்போது ஒரு மன நிம்மதியும் ஒரு மன நிறைவும் நீங்கள் உங்களால் உணர முடியும். அதாவது என்னென்னா நமக்கு மறுமையில் நல்ல விஷயம் நடக்கும், சொர்க்கம் கிடைக்கணும், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த மார்க்கத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு சரியான ஹிதாயத்தோடு இருந்தோம்னா இங்கே இருக்கும்போது ஒரு முழுமையான மன நிம்மதியும் கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு என்னவே சொல்லலாம். ஏன்னா முதல் இருந்ததுக்கும் எனக்கும் இப்போ ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்குது. ஸோ எனக்கு கிடைச்ச இந்த விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து இங்கே இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் நிறைய வந்து இந்த விழுப்புரம் அமைதி மறுவாழ்வு மையத்துக்கு நிறைய உதவி பொருளாதார ரீதியாகவும் உணவுக்கும் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்திருக்கோன்னா இங்கே ஷர்ட்லேருந்து எல்லாமே அவங்க தான் எங்கள் வாங்கி கொடுத்தாங்க. நூறியாக இருக்கட்டும், சாப்பாடு, மருந்து, இத்தனையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படித்து முடிச்சுட்டு இந்த அழைப்பு பணி ரீதியாகவும் சரி, மற்றபடி அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு பொருளாதார ரீதி ஏதோ உதவி செய்யணுங்கிற ஒரு முடிவு வந்து பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இங்கே நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவை இன்னும் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எல்லோரும் தாவா பணிக்கு போவோம், விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட அங்கெல்லாம் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இஸ்லாத்து மேலே ஈடுபாடோடு இருக்காங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு இந்த மார்க்கத்தை சரியாக போகணும். ஏன்னா அவங்க அந்த குரானை வந்து இந்த மாதிரி அன்பளிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லும்போது செருப்பை கட்டிட்டு தான் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த இஸ்லாமிய மார்க்கத்து மேலே நிறைய பேர் ஈடுபாடோடு இருக்காங்க. அதை சரியான முறையில் நம்ம அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸே வந்து அல்லாஹ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு கிடைச்ச இந்த மன நிறைவும் நிம்மதியும் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். எல்லாரும் நல்லபடியாக வந்து என்ன சொல்கிறதுங்க, மன நிம்மதியோட மன நிறைவோட நல்ல ஹிதாயத்தோடு அல்லாஹ்வை நடன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்து முதல்ல எனக்கு உமாயின் பாய்க்கு ஃபஸ்ட் நன்றி சொல்லணும், ரெண்டாவது முஜாஹிர் அஜ்ரத் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நன்றி.